நான் வணக்கம் செலுத்த போறேன்னு அதை விட உங்களுக்கு வேற ஏதோ முக்கியம். தம்பி உதயநிதி பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் அங்கே போயிட்டீங்க. அப்ப நான் கூட நினைச்சேன் இனிமே உங்களை சந்திக்கவே கூடாதுலான்ட்டு. சரி இருந்தவங்க ரசிக்காங்க. அவன் தம்பி வந்து நீங்க சரி போவோம் சந்திப்போம் அப்படின்னு அந்த கோவம் அப்படியே குறைஞ்சிருக்கு. அது என்ன பண்ணுது? இது ஒளி வாங்கிதான், இது துப்பாக்கி இல்லை, இது பயந்து சந்திக்காம இருக்க வேண்டிய தேவையில்லை. தேர்தல் அரசியல் கொள்கை அரசியல் தேர்தல் அரசியல் கொள்கை அரசியல் அப்படி எங்க கொள்கை அரசியல் எங்க இருக்கு? தேர்தல் அரசியல் கட்சி அரசியல், மக்கள் அரசியல். கட்சி அரசியல்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வர ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல், 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தலில் வென்று வந்த பிறகு தேர்தலை பற்றி கவலைப்படக்கூடாது, மக்களை பற்றி தான் கவலைப்படும். ஆனால் இது வந்த பிறகு கட்சி தேர்தலையே கவலைப்படும். கட்சிக்கு நிதி புரட்டும், மாவட்ட செயலாளர் அமைச்சர்களை வச்சு பார்ட்டி ஃபண்டு கட்சி நிதினு வாங்கி பத்தியெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்கிறது கட்சி அரசியல். அப்புறம் தேர்தலை குறி வச்சு அடுத்த தேர்தல் என்ன பண்ணலாம்? மகளிருக்கு 1000 கொடுத்தா மகளிர் வாக்க வாங்கிடலாம். கல்லூரிக்கு போற பெண்கள் வாக்க வாங்கினோம்னா அதுக்கு புதுமை பெண் ஒரு 1000, இளைஞர்கள் வாக்க கல்லூரிக்கு போற பெண்கள் அது. இப்போ இது தேர்தல் அரசியல். இப்ப மடிக்கணினி 11ஆம் 12ஆம் படிக்கிற பையங்களுக்கு கொடுக்காம கல்லூரியில 2ஆம் ஆண்டு, மருத்துவக் கல்லூரியில 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? இந்த 11 12க்கு வாக்குரிமை வரல, இவனுக்கு வாக்குரிமை இருக்கு. அப்ப அவன்கிட்ட கொடுத்தோம்னா தேர்தல் அரசியல். இங்க பாருங்க தம்பி, போன ஆண்டு கொடுத்துருந்தா அந்த மடிக்கணினி, அது மக்கள் அரசியல். அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்ப கொடுத்தா அது தேர்தல் அரசியல். இப்ப போன ஆண்டு பொங்கலுக்கு நீங்க வேட்டி சேலை அரிசி இந்த 3000 கொடுக்கல, இந்த 3000 கொடுக்கல, 1000 கூட கொடுக்கல. இந்த வாட்டி 3000 கொடுக்கறது காரணம் அடுத்த மாசம் பிப்ரவரி 20க்கு மேல தேர்தல் அறிவிக்க போறான். அப்ப இப்ப கொடுத்தா அது ஞாபகத்துல வாக்கா மாறும். இது தேர்தல் அரசியல். இந்த காசை போன ஆண்டு கொடுத்திருந்தா அது மக்கள் அரசியல். விளங்கிச்சா? அதுதான்.